ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கிற அத்தனை ஒரு சூழ்நிலைக்கும் காரணம் யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ஆட்சியை எவ்வளவு தூரம் அவதூறு உங்களால் பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கட்டும், அத்தனை பேரும் எல்லாமே காசு தான். யாரும் சும்மாலாம் கிடையாது. எல்லாம் காசு வாங்கிட்டு தான் நீங்கள் கூவி இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த யாருமே வந்துட்டு வாய்ஸ் அவுட் கொடுக்கவே இல்லையே. இப்போ உங்கள் வாய் ஜிப்பு வச்சு தச்சிருக்கா? என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. இதை வந்துட்டு இதில் வேற சில நாய்ங்க வந்துட்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்துட்டு சதி மயிறு மத்தாங்கானி இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாகவே இல்லையா? வெக்கமாக இல்லையா? உன் வீட்டில் நடந்திருந்தால் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பீங்களா? முதல்வர் எவ்வளோ விஷயம் அப்படியே வாய்க்கிலேயே பேசினார். கரூரில் பிடிச்ச ஓட்டம் இன்றைக்கி முதலமைச்சராக இருந்து ஓடிட்டுருக்கிறாரு. இதெல்லாம் கேளுங்கடா. ஓட்டு போட்டிங்கல்ல, அவ்வளோ அப்படியே ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு குதிக்கிற கண்ணீர் என்னமோ வந்துட்டு சொந்த வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சாமா நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? எல்லாம் சினிமா கூத்தாடிங்க பண்ண வேலை தான் இன்றைக்கி இத்தனை பேரோட ஒரு போராட்டம், ஒரு கண்ணீர், கரண்ட் இல்லை, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களால் வெக்கமாக இல்லை?